எனக்கு ராகு தசை நடக்குது 18 வருஷங்கள், ஆனால் எனக்கு எந்த யோகம் தரவில்லை சுவாமி அப்படின்னு நிறைய பேர் புலம்புறது உண்டு. ஏன்னா எல்லா தசா புக்திகள் என்றது நீங்கள் நினச்சிங்கன்னா, தசா புக்திகள் என்பது வந்து பாவ புண்ணியங்கள். அதாவது பாவ புண்ணியங்களான்னு ஒரு மனிதன் என்ன செய்ய வைக்கிறான் அப்படின்றது வந்து அந்த தசா புக்திகளில் தான் இருக்கும். அந்த தசா புக்திகள் இப்போது நீங்கள் ஒரு தசை நடக்குது, ஒரு சுக்கிர தசை நடக்குது 20 வருஷம். இந்த 20 வருஷத்தில் முதல்ல வந்து சுக்கிரன் வந்து 20 வருஷம்னா முதல்ல 40 மாதம், அதாவது 3.5 வருஷம் வந்து சுக்கிரனுக்கு போயிடும். அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு ஒரு 12 மாதம், ஒரு வருஷம் அவருக்கு சுக்கிரனுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு தசா புக்தி கணக்கிடும் போது இதில் யோக புக்திகள்னு இருக்கும். யோக புக்திகள்னு அது புண்ணியம், அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அவயோக புக்திகள்னு இருக்கும், அது பாவம். புரியுதா நான் சொல்கிறது? அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ஜாதகத்தில் கரெக்டான ஒரு இடத்துல அது போய் கிரகம் உட்காரணும், அது நட்சத்திர சாரத்தில் கரெக்டாக உட்காரணும், அப்புறம் யோகம் செய்யணும், அப்போ தான் அது யோகம் செய்யும்.